Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 நாள்ல இங்கிலீஷ் ரீடிங்கான ரெகுலரான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 23 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 23 வீடியோஸ் நம்ம சேனல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு சில வீடியோஸ் தான் இருக்கு. இது 30 டேஸ் நம்ம கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு வார்த்தையை சரி கண்டிப்பாக எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். அதுக்கான லெசன்ஸ் தான் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த லெசனும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் தான். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா க்ளூடு சவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். க்ளூடு சவுண்ட்ஸ் அப்படின்றது என்ன, ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து வேர்ட்ஸ்ல படிக்கிறது அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராக்டிஸ் கூடவே படிக்கலாம். மொத்தமா 11 டைப் ஆஃப் க்ளூட் சவுண்ட்ஸ் இருக்கு. வாங்க என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். க்ளூட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு 2 சவுண்டு 3 எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய சவுண்டை தான் நம்ம க்ளூட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏயும் எண்ணும் அன் அப்படிங்கிற சவுண்ட் வரும். இதை வேர்ட்ஸ்ல எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். சேம் இதே மாதிரி நீங்களும் வந்து படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ்ல ரீட் பண்றதுக்கு இந்த க்ளூட் சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எஃபோட சவுண்ட் என்னது, இஃப் அப்படிங்கிற சவுண்டு. இஃப் அண்ட் ஃபேன், ஃபேன். ஓகே, அதே மாதிரி இம்மு அண்ட் மேன், மேன். டேன், இட்டு அண்ட் டேன், டேன். ஸோ அண்ட் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ப்ரோக்ராம், கிராம், ப்ரோக்ராம், ப்ரோக்ராம். அதே மாதிரி இட்ஜு ஆம், ஜாம், ஜாம். இட்டு ஆம், டேம், டேம். ஓகே, இங்க சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆம்னு நம்ம ஏ போட்டு எழுதிட முடியாது. ஆங்கிற சவுண்ட் வந்து ஏக்கு கொடுப்போம். அந்த சவுண்டுக்கான கரெக்டான எழுத்து வந்து தமிழ்ல கிடையாது. எல்லா எழுத்துக்களையுமே நம்ம வந்து அக்யூரேட்டா மென்ஷன் பண்ணிட முடியாது சவுண்டை. ஸோ அதனால நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து சவுண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ALL, ஆல், ஆல் அப்படின்னு படிப்போம். இஃப் ஆல், ஃபால், ஃபால். இப் ஆல், பால், பால். இஸ் டால், ஸ்டால், ஸ்டால். அதே மாதிரி ஏஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஆங், ஆங் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இஹ் ஆங், ஹேங், ஹேங். சாங், ஸ் ஆங், சாங். ஆங் இல், ஆங்கிள், ஆங் இல், ஆங்கிள். இப் ஆங், பேங், பேங். இது இப்பு ஆங்கு, பேங், பேங். ஓகே, இப்போ 4 சவுண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சவுண்ட்ஸ் பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. இதுக்கு இது வந்து ஆங் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஆங். ஸோ இல்லு ஆங், லாங், லாங். இஸ் இட்டு இரு, இஸ் இட்டு இரு ஆங், ராங், strong, strong. Ist wrong, strong. Among, among, mong. Okay, among. அடுத்தது அங், அங்கு, அங்குன்ற சவுண்ட் வரும். எக்ஸாம்பிள் லங், லங். அந்த இங்குன்ற மாதிரி சவுண்ட் வந்து முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இஸ் அங், சங். இஹு அங், ஹங், ஹங். இப்போ ஹங்கு இக்குன்னு மாதிரி வராது, இங்குன்னு முடிகிற மாதிரி நமக்கு அந்த சவுண்ட் வந்து முடியும். அதே மாதிரி ஏஎன்கே ஆங்க், ஆங்க். இப் ஆங்க், பேங்க், பேங்க். இரு ஆங்க், ரேங்க், ரேங்க். இத்து ஆங்க், டேங்க், டேங்க். அதே மாதிரி அடுத்தது யுஎன்கே அங்குன்னு படிக்கணும். அங்க். இட்டு இரு டிர் அங்க், ட்ரங்க், ட்ரங்க். இஜு அங்க், ஜங்க், ஜங்க். இப்பு
அங்க், பங்க், பங்க். இஸ் இட்டு, ஸ்ட், அங்க், ஸ்டங்க், ஸ்டங்க். ஓகே. ஸோ அடுத்த சவுண்ட்ஸ் பாருங்க. ஓஎன்கே, ஆங்க்னு படிக்கணும். ஓ இன் இக், ஆங்க், monk, monk, hunk, hunk, bunk, bunk. ஓகே. அடுத்தது ஐஎன்கே, இங்க்னு படிக்கணும். ஓகேவா? பிங்க், சிங்க், பிளிங்க், இ இங் இக், இங்க் அப்படின்னு படிக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இங்கு, திங், ரிங், சிங். ஓகே. ஸோ இந்த க்ளூட் சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் சேர்ந்து வர சவுண்ட்ஸை க்ளூட் சவுண்ட் சொல்லுவோம். இப்போ இந்த சவுண்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஈஸியாக உங்களுக்கு படிக்க வரும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸில் உங்களுக்கு பெரிய வேர்ட்ஸில் கூட இந்த க்ளூடாக சேர்த்து வரக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள் வரும். அப்போது நமக்கு இந்த ஐக்கு வந்து என்ன சவுண்டு வரும்? ஐங்கிற சவுண்டு கொடுக்கணுமா, இல்லைன்னா ஈங்கிற சவுண்டு கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு டவுட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் எல்லா சவுண்ட்ஸுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் படிக்கிறேன், ஆனால் ஒரு வார்த்தையை படிக்க எடுத்தாலே அந்த இடத்துல வரக்கூடிய வவலுக்கு நம்ம என்ன சவுண்டு கொடுக்கணுன்றது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனில் ஒரு இது வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ், க்ளூட் சவுண்ட்ஸு, இந்த மாதிரி 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்து வர்ற சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த 3 எழுத்தும் சேர்ந்து அந்த இடத்துல வருதுன்னா அங்கே வந்து நம்ம அந்த சவுண்டு தான் வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு எடுத்துக்கோங்க, டிஹெச்ஐஎன்ஜி. இந்த வேர்டை நம்ம படிக்கணும். நம்ம வந்து பிளாங்க். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த வேர்டை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரியாது, புதுசு. இப்போ நான் வந்து டிஹெச்ஐஎன்ஜின்னு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து டிஹெச்சோட சவுண்டு என்னன்னா இத்துன்ற சவுண்டு எனக்கு தெரியும். இங்கே என்னோட சவுண்டு வந்து என்னது? இன்னுங்கிற சவுண்டு. ஜியோட சவுண்டு இக்குங்கிற சவுண்டு. ஓகே. இப்போ ஐக்கு வந்து நான் வந்து இ சவுண்டு கொடுக்கணுமா, ஐங்கிற சவுண்டு கொடுக்கணுமா, என்ன சவுண்டு வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வேர்டை நம்ம இப்போ படித்த மெத்தடை வச்சு எப்படி ஈஸியாக படிக்கலாம்னா, இங்கே டிஹெச்ன்றது தெரியும், ஐஎன்ஜிக்கு என்ன சவுண்டு வரும்? இ, இங், இங்குன்ற சவுண்டு. அப்போ இந்த இத்து கூட்டல் இ வந்து என்ன ஆயிரும்? தீ ஆயிரும். அப்போ இந்த இங்குன்றது அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த வேர்டு எப்படி படிப்பீங்க? திங், திங் அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து இந்த ஐக்கு என்ன எழுத்து வரும்ன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம க்ளூட் சவுண்ட்ஸில் இந்த சவுண்டை படிச்சுட்டோம். இப்போ வேர்டில் அந்த 3 எழுத்தும் சேர்த்து வருதுன்னா அங்கே என்ன சவுண்டுன்றது நமக்கு தெரிஞ்சிட போகுது. அதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து அந்த வேர்டை படிச்சிடுவோம். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே பாருங்க, உங்களுக்கு வவல் இல்லாமல் இந்த க்ளூட் சவுண்ட்ஸே இருக்காது. எல்லா இடத்துலையும் பாருங்க யூஎன்கே, அங்குன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அங்கு, பங்கு, ஸ்டங்கு, ட்ரங்கு, ஜங்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதுவே வந்து யூக்கு வந்து யூ சவுண்டு வருமா, ஆ சவுண்டு வருமா, லாங் சவுண்டு வருமா, ஷார்ட் சவுண்டு வருமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே இதே சவுண்ட் இல்லை, ஒரு சில வேர்ட்ஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். ஏன்னா அதோட சவுண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வித்தியாசமாக வரும், நமக்கு வேற சவுண்டு வரும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணுமே தவிர, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த க்ளூட் சவுண்டு, இந்த மாதிரி 2 எழுத்து சவுண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எல் கூட சேர்ந்து வரக்கூடிய இப்போ டிஎல்இ, பிஎல்இ இதெல்லாம் எப்படி படிக்கிறது, வேர்ட்ஸில் லாஸ்ட்டில் வரும்போது என்ன மாதிரி சவுண்ட் நம்ம கொடுக்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இப்போ ஒரு 3-4 லெசன் ஃபுல்லாகவே நிறைய புது சவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸாக நிறைய லெசன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நிறைய பேர் செக் பண்ணி பார்க்குறதில்ல. கண்டிப்பாக அந்த வீடியோஸும் செக் பண்ணி பார்த்து இங்கிலீஷ் ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. நம்ம இங்கிலீஷில் எந்த அளவு பேசணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு வந்து பேசுறதுக்கு அதிகமாக நமக்கு வொக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி சொல்லி ஃப்ளூவெண்ட் ஆகணும்னா அது ஒரே வழி நீங்கள் ரீடிங் பண்ணுறது தான். ரீட் பண்ண உங்களோட கிட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் என்ன ஏஜாக இருந்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்கலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பேசிக்கான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் இங்கிலீஷா இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, நான் கொடுத்துருக்க இந்த க்ளூட் சவுண்ட்ஸை நீங்கள் புதுசாக என்னென்ன வேர்ட்ஸ் ரீட் பண்ணீங்களோ அந்த வேர்ட்ஸை காமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒரு லைவ் செஷன் வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கிளியர் பண்ணலாம்.
அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணுவேன். அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.